வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் அடுத்த கட்டத்தை நோக்கி மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த போர் மீண்டும் தீவிரம் அடைந்திருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று தொடங்கிய இந்த போர் தற்போது மீண்டும் தீவிரம் அடைந்திருக்க பார்க்கின்றோம். அந்த வகையில் இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரையில் ஈரானின் மிக முக்கியமான இடங்கள், ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து மிக முக்கியமான இடங்களில் தரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஏவுகணை தாக்குதலில் பல்வேறு இடங்கள் முற்றிலுமாக சேதம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிலும் மிக முக்கியமாக பார்க்கும் விடயம் என்னவென்றால், இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஒருபுறம், மறுபுறம் அமெரிக்காவின் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் மிக முக்கியமான ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை என்பது ஒரு காலம் கிடையாது, முழுக்க முழுக்க செயல். அந்த செயல் என்பது போர், அடி 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 என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் மிக தீவிரமாக இந்த போரை எடுத்து செல்ல போகின்றோம் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். தரைவழி தாக்குதல் மேற்கொள்ள போகிறோம், ஈரானுக்கு எதிராக தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள போகின்றோம் என்ற அடிப்படையிலும் கூட ட்ரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் தரைவழி தாக்குதல் மேற்கொண்டால் அது சர்வநாசம் என்ற அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்படியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஒரு புறம் அவருடைய கருத்து, அவருடைய நடவடிக்கை என்பது இருக்கின்றது, அமெரிக்காவின் போர் நடவடிக்கை. மறுபுறம் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தெஹ்ரானை குறித்து மிக முக்கியமான இடங்களை அவர்கள் நிரூபணமாக்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஈரானுடைய அடுத்த தலைவர் யார் என்று தேர்வு செய்வதற்கான தேர்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு குழு உறுப்பினர்கள் கூடி ஆலோசனை மேற்கொண்ட மிக முக்கியமான கட்டிடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடம், இஸ்ரேல் தாக்கிய அந்த கட்டிடத்தில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பாக ஏற்கனவே 3 பேர் கொண்ட குழு என்பது அதுவரை ஈரானை வழிநடத்தும் என்றும், இந்த குழுவில் தற்காலிக தலைவர் குழுவில் தற்போதைய அதிபர் மசூத் பெசாஷியன் இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று நீதித்துறை தலைவர் மொஹேனி இடம்பெற்றிருக்கிறார். மேலும் மூத்த மதகுருவான அயதுல்லா அலி ரேசா அராபி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார். இந்த 3 பேரும் அடங்கிய தற்காலிக குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தான் அடுத்த தலைவர் யார் என்பதற்கான பணிகள், அதற்கு முன்னதாக தற்போதைய அரசு நடவடிக்கைகள் தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குழு அவசர ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான அவசர ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட கட்டிடத்தின் மீதுதான் இஸ்ரேல் சரமாரிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த கட்டிடம் முழுவதுமாக தரைமட்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்டிடத்தில் உள்ளாக யார் யார் இருந்தார்கள், குறிப்பாக இந்த 3 பேர் அடங்கிய குழு அங்கு இருந்ததா, அல்லது மற்ற அதிகாரிகள் கொண்ட குழு அங்கு இருந்ததா, எதிலும் உயிரிழப்பு ஏற்பட்டதா, என்ன நடக்குது, என்ன உயிரிழப்பு தொடர்பான எந்த விவரமும் தற்போது வெளியாகவில்லை. ஆனால் அவர்கள் இஸ்ரேல் தாக்கிய அந்த கட்டிடம் என்பது முற்றிலுமாக சேதமடைந்து தரைமட்டமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கட்டிடத்துக்குள்ளாக மிக முக்கிய ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அடுத்த தலைவர், ஈரானுடைய தலைவர் யார் என்பது தொடர்பான மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. அந்த கட்டிடத்தை தான் அவர்கள் சேதப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு புறம். மறுபுறம் அமெரிக்காவை பொறுத்தவரையில் நாங்கள் தரைவழி தாக்குதல் மேற்கொள்ளப் போகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரை அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு எதிராக போர் என்று அறிவித்து விட்டார்கள். லெபனானுக்கு எதிராக, லெபனானை நோக்கி தரைவழி தாக்குதல் இஸ்ரேல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதோடு தொடர்ச்சியாக ஈரானை நோக்கியும் தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கிறார் என்றால், ஒரு நாட்டின் உள்ளே தரைவழியாக சென்று தாக்குதல் நடத்த முற்பட்டால் அது மிகப்பெரிய சேதத்தை, ஆபத்தை விளைவிக்கும். அவர்கள் முன்னேற அந்த பகுதி முழுவதும் யார் முன்னேறி செல்கிறார்களோ அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வரும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வான்வழி தாக்குதல் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டால் இந்த போர் என்பது இறுதிக்கட்டம் என்பது முழுக்க ஈரானை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை, ஈரானை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய நடவடிக்கை, அவர்கள் எதெல்லாம் குறிவைத்திருக்கிறார்களோ அது அனைத்தையும் முற்றிலுமாக நிர்மூலமாக்கக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதை எதிர்த்து ஈரான் என்ன செய்ய போகிறது, அவருடைய பதிலடி தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகமும் அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு எதிராக போர் என்று அறிவித்து விட்டார்கள். மறுபுறம் ஈரானுக்கு ஆதரவாக சீனா கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை தரைவழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டால் அதற்கு சீனா ஈரானுக்கு ஆதரவாக வருமா என்பது பொறுத்து பார்க்க வேண்டும். இப்படியாக தரைவழி தாக்குதல் அமெரிக்கா மேற்கொண்டால் வான்வழி தாக்குதல் இஸ்ரேல் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த போர் மிக தீவிரமாக ஈரானுக்கு எதிராக இருக்கும். ஈரானுடைய பல்வேறு நிலைகளை குறிவைத்து மிக தீவிர தாக்குதல் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகிறது, ஈரானுக்கு ஆதரவாக சீனா களத்தில் இறங்குமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.